ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. 5:40 ஆகுது. இன்றைக்கி வந்து நான் என்ன லஞ்ச் பிளான் பண்ணியிருக்கேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி நிறையா இருந்தது. சரி சிம்பிளாக தக்காளி ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. தக்காளி ரைஸ்னாலே நம்ம வந்து வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு தொக்கு மாதிரி பண்ணி தான் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி தக்காளி ரைஸ் வந்து என்னோடய அம்மா நாங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. வெறும் தக்காளி பச்சை மிளகா போட்டு. இந்த பேஸ்கெட் பற்றி ஒரு 2-3 பேர் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் சீக்கிரமாகவே ஒரு கிச்சன் ஹால் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து ஐடியா இருக்குது. இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது தான். ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிறதுக்குன்னு இல்லை, நம்ம ஒரு டெக்கர் ஐடியாவுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து தக்காளி ரைஸ் அண்ட் வெண்டைக்காய் பொரியல் அதான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தக்காளி ரைஸ் வந்து எப்படி பண்ணுவேன்றதையும் ஷேர் பண்ணுறேன். வெண்டைக்காய் பொரியலுக்கு இங்கே வந்து தாளிப்பு கொடுத்தாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதெல்லாம் வந்து போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காவை சேர்த்துடலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணும். நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா வந்து ஒரு வதக்கல் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு பொடிக்கு வந்து எல்லாமே உங்கள் சாய்ஸஸ் தான். நீங்கள் என்ன மாதிரி ஸ்பைசஸ் சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து பொரியல் பொடின்னு வந்து தனியா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்து அந்த மேல் பொடி சாம்பார் கரைச்சி வச்சுருப்பேன் இல்லையா, அதுதான் நான் பொரியல் பொடின்னு எப்பயுமே இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் சேர்த்துப்பேன். இது வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்குன்றனால கொஞ்சமாக நான் வந்து காஷ்மீரி சில்லி தூளும் வந்து சேர்த்துப்பேன். ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் நல்லா அந்த குழகுழப்பு தன்மைலாம் போய் நல்லா வதங்கட்டும். அது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே அந்த பக்கம் ஒரு பேன் வச்சாச்சு தக்காளி சாதத்துக்கு. ஸோ இதுக்கு நம்ம வந்து மஞ்சப்பொடி போட்டுட்டு அந்த பிசுபிசுப்பு தன்மை போனதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அது வந்து நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பச்சையாக கடிச்சு சாப்பிட்றத விட கிறிஸ்பியாக வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்றதுக்கு தான் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பக்கம் பேனில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். தக்காளி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. இது ரைஸுன்றதுனால நம்ம கொஞ்சம் பருப்பு நிறையா சேர்த்துக்கிறப்போ கடிச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ரைஸில் அங்கங்கே பருப்பு இருக்கிறப்போ. இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதோட தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நான் வந்து சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தக்காளி வந்து சேர்ந்து வரணும். மேஷ் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். இது வந்து ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆற வரைக்கும் குக் பண்ணாலே போதும். இதுக்கு வந்து காரத்துக்கு நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப காரமாக ஸ்பைசியாலாம் வந்து இருக்காது. சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த தக்காளி ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சோம்பு வந்து போட்டுக்கலாம். அந்த தாளிக்கிறோம்ல அந்த டைமில் நம்ம கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு இடிச்சும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி தூள் போடுறேன். அப்புறமா மேல் பொடி போடுறேன். இது வந்து நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு, கத்திரிக்காய் பொரியலுக்குலாம் இந்த மேல் பொடி கடைசியாக நிறையா சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தக்காளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் பொரியல்லாம் சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதனால் அந்த ஸ்டவ்வில் மாற்றிட்டேன் வெண்டைக்காவை. ஏன்னா அது கொஞ்சம் கம்மி தீயில் குக் ஆனால் போதும். இந்த பக்கம் நான் சொன்ன ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா எல்லாம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் எப்போவுமே இந்த மாதிரி தொக்கெல்லாம் ட்ரை பண்ணுறப்போ குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். ரெண்டுமே ஆஃப் பண்ணியாச்சு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டோம். ரைஸ், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், பாதாம் முறிச்சு வச்சுருக்கேன். பஸ் ஸ்நாக்ஸுக்கு செவ்வாழையும், ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கெட்டும் வச்சுருக்கேன். காலையில் சமையல் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. ரெகுலர் வீட்டு வேலை தான் இருக்குது. கொஞ்சம் க்ளீனிங் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அது வந்து பண்ணணும். அப்புறம் யூனிஃபார்ம்ஸ்லாம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து துவைக்கணும். என்னதான் நம்ம வந்து அப்படியே ஸ்கெடியூல் பண்ணி ஒரு நாள் ஒரு வேலைன்னு பண்ணாலுமே நமக்கு வந்து ஏதோ ஒரு வேலை சரியாக தான் வந்து இருக்குது. ரெகுலராக அதே ஒரு ரொட்டீன் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து சலிப்பாக இருக்கும். அந்த டைமில் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு ஒரு அதை ப்ளசண்ட்டாக கொஞ்சம் அப்படியே ஒரு நேச்சரை என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் இல்லையா? நான் வந்து என்ன நாள் ஃபுல்லாக ரெஃப்ரெஷிங்காக ப்ளசண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு மம்மாயத்துலேருந்து இந்த பெர்ஃப்யூம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே நேச்சர் இன்ஸ்பைர்ட் பெர்ஃப்யூம்ஸ் அப்படிங்கிறதுனால இதோட ஃப்ரேக்னன்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக, அதே சமயம் லாங் லாஸ்டிங்காகவும் வந்து இருக்குது. இதில் இன்டு த வேலி, இன்டு த சன்செட்னு 2 ஃப்ரேக்னன்சஸ் நான் வச்சுருக்கேன். மம்மாயத்தோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே மேட் சேஃப், சர்டிஃபைட் அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படிங்கிறதுனால எந்த பயமும் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதை ஸ்ப்ரே பண்ண நெக்ஸ்ட் செகண்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நிஜமாகவே வந்து அந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறப்போ, அந்த ஆம்பியன்ஸில் இருக்கிறப்போ எந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல், ப்ளசண்ட்டான ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பெர்ஃப்யூம்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்.
ஒரு நிமிஷம் நமக்கே டவுட் வந்துடும், இது பெர்ஃப்யூம் தானா இல்லை நம்ம வெளியே இருக்கோமா அப்படின்ட்டு. நிஜமாவே அதோட ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடறேன். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு கோடும் கொடுக்குறேன். அந்த கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 20% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து மம்மாயர்த் வெப்சைட் அண்ட் ஆப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையுமே மம்மாயர்த்தோட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இருக்கான்றது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மம்மாயர்த் வந்து கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க சஜஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸில் நிறைய இம்ப்ரவைசேஷன்ஸ் கொண்டு வராங்க. ரீசெண்டா கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை வந்து வச்சு ஆனியன் பேஸ்ட் ஷாம்பு, மம்மாயர்த்தோட ஆனியன் பேஸ்ட் ஷாம்புல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராடக்ட்ல ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கு, ஃபீட்பேக் இருக்குன்னா நீங்க அதை பிராண்ட் கிட்ட சொல்லலாம். பிராண்ட் வந்து நம்மளோட தான் இருக்கு. ஸோ நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து நமக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ப்ராடக்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மம்மாயர்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட், பிளாஸ்டிக் பாசிட்டிவும் கூட. அவங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக் எல்லாமே அவங்க வந்து ரீசைக்கிளும் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து மம்மாயர்த்ல வந்து இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிட்டு வந்து அவுட்டிங் கிளம்பியாச்சு. நீங்கள் எங்கே வெளியே சுற்றிட்டு வந்தாலும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அந்த பர்ஃப்யூம் தான் நான் அன்றைக்கி போட்டுட்டு போயிருந்தேன். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய விலாக் தான். அதாவது நிக்கிலோட பர்த்டேக்கெல்லாம் முன்னாடி எடுத்த விலாகு. நிக்கிலோட ட்ரெஸ்ஸு வந்து வாங்கிறதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம். அவனோட பர்த்டே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் டைமில் தான் வரும். அதாவது ஆகஸ்ட் மந்த்துன்னா நான் கொஞ்சம் அந்த ஆஃபர் டைம் இருக்கும்போதே போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் எப்பயுமே. அதனால் ஆஃபர் டைமில் இருக்கிறனால அவனுக்கு வந்து கொஞ்சம் டெய்லி யூஸ் அதெல்லாம் சேர்த்து எடுப்போம். எப்பவுமே இந்த மாதிரி ஆஃபர் டைமில் நீங்கள் போனீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி வேர்க்கு அப்புறமா நிறைய நம்ம வாங்கிட்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு 50% ஆஃப், 60, 70, அப்புறம் பை 2 get 1 அந்த மாதிரி பை 1 get 1 ஆஃபர்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து போங்க குழந்தைங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. நாங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் தான் போயிருந்தோம். எப்போவுமே அவனுக்கு அங்கே எடுக்கிறது, அங்கே வந்து எப்போவுமே ஆஃபர் டைமில் அவனுக்கு வாங்கி வச்சுக்கிறது. அப்போ நான் ஆஃபர் போட்டிருந்தனால அங்கே வந்து இந்த பெட்டியுமே ஆஃபரில் இருந்தது. இது வந்து ஐ திங்க் 70% ஆஃப்னு நினைக்கிறேன். கோட் பிராண்டோடது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நல்ல ஞாபகம் இல்லை எனக்கு. 70% ஆஃபு. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் அடிக்கடி அஃபிஷியலாக ட்ராவல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு இந்த பெட்டி நாங்கள் ஆஃபரில் வாங்கினோம். சில சமயம் இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கும்போது நம்ம கிஃப்ட்டுக்கு வந்து நிறையா கொடுப்பாங்க. இந்த மாதிரி குட்டியாக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான பெட்டி அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேசி தான் நான் எடுத்திருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது. அந்த சவுண்டு பயங்கரமாக கேட்டுகிட்டே இருந்தது. அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அவனுக்கு பர்த்டே ட்ரெஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 190 அந்த மாதிரி ப்ரைஸ்லலாம் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய இப்போ அவன் கிளாஸஸ்ஸு இதெல்லாம் போகிறதுனால டெய்லி வேர் தான் அவனுக்கு எதுவுமே இருக்காது. அதனால் டெய்லி வேர் போடுற மாதிரி தான் நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பர்த்டேக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஷர்ட்ஸ், அதுவுமே வந்து 50% ஆஃப், பை 1 get 1 அந்த மாதிரி ஆஃபர்லலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் என்னென்னா இந்த மாதிரி சேல் டைம் போகிறப்போ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பை 1 get 1 ஆஃபரு. பட் எங்களுக்கு பை 1ல் தான் கிடச்சிது, get 1 கிடைக்கல. அதாவது சேல் ஆரம்பத்திலேயே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண போயிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து எல்லாத்தையுமே சைஸஸ் வந்து கிடைக்காது. இன்கேஸ் நமக்கு பை 1 get 1 கிடைக்கல அப்படின்னா 50% ஆஃபில் வந்து நம்ம அதை ஷர்ட்டை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிக்கிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அவன் போய் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருது என்னவா இருக்கும்னா இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் போட்டது அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவான். அது என்னமோ குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய குழந்தைங்களானாலும் அந்த ஒரு கிரேஸ் மட்டும் போக மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நான் காட்டினதான் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேட்மேன் போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து நிறைய நல்ல ஆஃபர் ப்ரைஸில் தான் எங்களுக்கு வந்து கிடச்சிது. அண்ட் நம்ம சேனலில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தேன். அது என்ன நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது என்னன்றதை நான் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். பிகாஸ் அது வந்து நானுமே கொஞ்சம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது வந்து நான் டிசைட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்ட் வாங்கினேன். இது வந்து நல்ல ஆஃபரில் இருந்தது, 50% ஆஃபரில். இது வந்து ஜீன் மாதிரி இல்லாமல் பேண்ட் டைப்பில் வந்து இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப டைட் பேண்ட் போட பிடிக்காதுன்னா இந்த மாதிரி நீங்கள் பேண்ட்ஸ் போட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் இல்லை பேஸ்டல் க்ரீன் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆலிவ் க்ரீன் அந்த மாதிரிலாம் நீங்கள் இதை வந்து பேர் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து ஆலிவ் க்ரீன் கிடைக்கல. இந்த பிளாக் டிஷர்ட்டுமே வந்து ஆஃபரில் இருந்தது, அதனால் இதுவும் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதை நான் வந்து ஒரு நாள் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் கண்டிப்பாக. ஸோ இது வந்து பிளாக்கு ஒயிட்லாம் போட்டால் யூஸ்வலாக ஒரு யூனிஃபார்ம் காம்பினேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்காமல் நீங்கள் வந்து பேஸ்டல் கலர்ஸில் இதுக்கு வந்து பேஸ்டல் பிங்க் பேர் பண்ணலாம், பேஸ்டல் க்ரீன் பேர் பண்ணலாம். அந்த மாதிரி பேர் பண்ணுறப்போ யூஸ்வலாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பேபி பிங்க் டாப்பெல்லாம் அதுக்கு வந்து பேர் பண்ணலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிஷர்ட் மாதிரி தான். பட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ராப் டாப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் சைஸ். அந்த மாதிரி ஒரு சைஸில் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுலேயே ஒயிட்டும் இருந்தது. ஆனால் நான் எனக்கு பிளாக் பிடிக்கும்னு சொல்லி பிளாக் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து அன்றைக்கி அவனுக்காக பண்ண ஷாப்பிங். ஒரு குட்டி ஷாப்பிங் தான். பட் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தேவையானதை நம்ம வந்து ஷாப் பண்ணிக்கிட்டோன்னா, எக்ஸ்ட்ராஸ் நம்ம நிறையா எடுக்காமல் தேவையானது நம்ம ஷாப் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம நிறைய வந்து வாங்கிக்கலாம். இது வந்து பர்த்டேக்கு முன்னாடி எடுத்த விளாக்ன்றதுனால அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். வரலட்சுமி நோம்பு பற்றி, அப்புறமா அந்த அவனோட பர்த்டே ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் நீங்கள் பர்த்டே விளாக் பார்க்கலன்னா அதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் எனக்கு வந்து நிறையா பேர் அப்பா பற்றின அப்டேட் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. அப்பா எப்படி இருக்காரு அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே அப்பாவோட ரெக்கவரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவர் நடக்கிறதுக்கு 3-4 months ஆகும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. இப்போ அப்பா வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறாரு. அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எப்போவுமே அந்த மொபிலிட்டி இல்லாத பேஷண்ட்ஸு நம்ம படுத்துகிட்டே இருக்கிறப்போ அது வந்து இன்னுமே நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும். பட் அவர் இப்போ வந்து நடக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் கையில் வந்து grip வரணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இருக்குது. பட் எங்களோட பேட் டைம் எல்லாமே முடிஞ்சுது. இன்னொரு 1 monthல வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுவார். சீக்கிரமாக அப்பாவை வந்து நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.